ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டின் பேசி. நான் உங்கள் உமா. மேக்ஸ்னு சொன்னாலே பயப்படுறவங்களுக்கும், மேக்ஸ் வீடியோ பார்த்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்களுக்கும், இல்ல நான் எக்ஸாம் ஹாலில் எல்லாமே பார்த்துட்டேன் இருந்தாலுமே எக்ஸாம் ஹாலில் எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கும், நான் இல்லை எல்லாமே நான் போட்டு தான் பார்க்குறேன் இருந்தாலுமே டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து எழுதக்கூடிய இந்த 200 கேள்விகள்ல இந்த 25 கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட வெற்றி படியை ஒரு படி முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு இந்த 25 கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 25க்கு 25 எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு யூஸா இருக்கும். ஓகேவா? நீங்க எப்படி எல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கலாம், எங்க படிக்கலாம், இந்த வீடியோவை நான் ஃபுல்லாவே அதை பத்தி தெளிவா சொல்றேன். எப்படி, என்ன, எங்க, இது எல்லாத்தையும் தெளிவா நீங்க வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போக நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாசமா கூட மேக்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கலாம். இல்ல ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு இப்ப விட்டுட்டு படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்க வந்து ஃப்ரெஷரா கூட இருக்கலாம். இப்பதான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள என்ட்ரி ஆகிறேன், எனக்கு என்னென்ன மேக்ஸ் டாபிக் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இதுல என்னென்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ்ன்னு எடுத்துட்டாலே எடுத்த உடனே என்னென்ன டாபிக் இருக்கு, எந்த ஸ்கூல் புக் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் எதையும் யோசிக்க கூடாது. நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும் மேக்ஸ். என்னென்ன பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும், பட் இதுல இல்லாத உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் ஏற்படும். பாருங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிஷன். மேக்ஸிமம் எல்லா சம்லையும் உங்களுக்கு அடிஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அடிஷன் அப்படிங்கிறத தெளிவா போடணும், ஸ்பீடா போடணும். நீங்க ஸ்பீடா போடுறேன் அப்படிங்கிற அந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க ஸ்பீடா போடும்போது அடிஷனையே தப்பு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்றதையும் கரெக்டா பண்ணி பார்க்கணும். தென் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு தான் மேக்ஸ்ல மேக்ஸிமம் நீங்க வந்து சம் போடும்போது இதுதான் வந்து யூஸ் ஆகும். இதை ரெண்டையுமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன சம்மா இருந்தாலும் ஓகே தான், பட் அதை வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் நீங்க வந்து வேகமா அதை பண்ண முடியும். தென் பாத்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வரலாம், சிம்பிளிஃபிகேஷன்ல வரலாம், இல்லை வேற எந்த சம்மா இருந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து நீங்க நிக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்க வந்து நிற்கும் போது அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரியல அப்படின்னா அந்த சம்மே தப்பா போயிடும். போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நிறைய சம்ல உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வருது அப்படின்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது, காரணிப்படுத்தி எப்படி நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் ஏபிஜிபியில சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலுமே இந்த பேசிக் அப்படிங்கிறது இதுதான் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பில்டிங் கட்ட போறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனா இதை தான் பண்ணணும். இதை வந்து நீங்க தெளிவா பண்ணிட்டீங்க, ஸ்பீடா பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலாஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும், சம் எப்படி வந்தானே எப்படி இந்த மாதிரி அப்ரோச் பண்றதுதான். பட் அடிப்படை அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? என்னென்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல், ஃபேக்டரைசேஷன். போர்ட் மாஸ் ரூல், ஃபேக்டரைசேஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு கிளாஸில் நடத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல தெளிவா அது வந்து தசம எண்ணா இருக்கட்டும், இல்லைனா வந்து சின்ன சின்ன நம்பரா இருக்கட்டும், பின்னமா இருக்கட்டும், எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டு கிளாஸஸ் எல்லாமே பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்மளோட சேனல்லையே இருக்கும். நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும். தெளிவா பார்த்துக்கோங்க. அதில் நான் போர்ட் மாஸ் ரூல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கும், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். நீங்க அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் தெளிவா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட்டு போட்டுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எழுதி பார்க்காம எதுவுமே வராது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தா தான் வரும். ஓகேவா? ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணில் பார்த்தா கணக்கு வந்துடாது. ஓகேவா?
ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கான்செப்ட் தெரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சம்முக்கும் ஷார்ட்கட் தேடாதீங்க. ஷார்ட்கட் வந்து பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா எக்ஸாம் டைமில் ஒரு சில சம் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். அதனால நம்ம மற்ற சம் யூஸ் பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். அப்போ அது ஈஸியாக இருக்கும் தான். இருந்தாலுமே A to Z எல்லா டாப்பிக்கும் எல்லா சம்முக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா இருக்காது. சப்போஸ் அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா படத்துல வர காமெடி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மெயின் பிட் வச்சுன்னா அந்த மெயின் பிட் எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஷார்ட்கட் எந்த சம்முக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். ஸோ எந்த சம்முக்கு மெயினா வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதுக்கும் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். தென் ஃபார்முலா ஒவ்வொரு சம்முக்கும், இப்போ ஏபிஜிபி, சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மென்சுரேஷன், அளவியல் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது அடிப்படை. ஃபார்முலா தெரிஞ்சாதான் அந்த சம் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம் இருக்கு. அந்த டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபார்முலா தான். அப்போ அந்த ஃபார்முலா நீங்க எல்லாம் தெளிவாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் சம் போட முடியும். என்னதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில சம்ல ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால போட முடியும். அப்போ ஃபார்முலாவும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை எப்பயுமே நோட் ஒன்று போடுறீங்க மேக்ஸுக்கு இருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு டாபிக் படிக்க போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேஜ் வந்து விட்டுட்டு போயிடணும். எதுக்காக அப்படின்னா அந்த 2 பேஜும் அந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கறத எழுதி பார்த்துக்கணும். அந்த நீங்க எழுதும் போதே முன்னாடி காப்பி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் மட்டுமே நீங்க வந்து பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? தென் ப்ராக்டிஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. நீங்கள் கிளாஸை பார்க்குறீங்க, ஓகே, அதுக்கப்புறம் பிவைக்கு பார்க்குறீங்க, ஓகே, எல்லாமே ஓகே தான். இருந்தாலுமே நீங்களாக அதை போட்டு பார்க்காத வரைக்கும் அது உங்கள் மைண்டில் ஏறவே ஏறாது. நீங்கள் போட்டு பார்க்கும்போது தான் கண்டிப்பாக ஏதாவது டவுட் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவீங்க. அப்போ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற சம் எப்பயுமே மறக்கவே மறக்காது. ஓகேவா? அப்போ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் ஸ்பீட் கால்குலேஷன், அதை தான் நான் சொன்னேன், அடிப்படை சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்க. ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீட் கால்குலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ ஸ்பீட் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் டைம் மேனேஜ்மெண்ட், என்னதான் நீங்கள் கான்செப்ட் வைஸ் ஃபார்முலா படித்து எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருந்தாலுமே 25க்கு 25 உங்களுக்கு எல்லா சம்மே எக்ஸாமில் தெரியும் அப்படின்னாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ வரும்? அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஸ்பீட் கால்குலேஷன் மூலிமா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று இது எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஒன்று விட்டுட்டு இன்னொன்று போகவே முடியாது. ஒவ்வொன்றையும் கடந்து தான் நீங்கள் போயாகணும். ஓகேவா? அடுத்து ரிவிஷன். சும்மா நான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா அது முடியாது இல்லையா? ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தவறுகள் வரலாம், டவுட் வரலாம். இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் படிச்சாகணும். படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஆகணும். எப்பயுமே படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது மறந்து போயிடும். ஓகேவா? ரிப்பீட்டடாக அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பயுமே மனசில் நிற்கும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப முக்கியமோ அதை விட இது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட், செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ப்ராக்டிஸ், ஃபோர்த் ஸ்பீட் கால்குலேஷன், ஃபிஃப்த் டைம் மேனேஜ்மெண்ட், சிக்ஸ்த் ரிவிஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பின்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணியே வச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். ஓகேவா? தென் என்னென்ன டாபிக்? ஓகே மேம், நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே பேசிக் எல்லாமே நான் பண்ணிட்டு டாபிக் படிக்கிறேன். பட் என்னென்ன டாபிக் படிக்கணும் மேம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 ஆகட்டும் இல்லை 2A ப்ரிலிம்ஸ் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மொத்தமாக 15 டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். இதை தவிர வேற எந்த கேள்வியுமே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் இருக்கவே இருக்காது. இந்த 15 டாபிக் தான். இந்த 15லையும் 10 லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 15 கேள்விகள் இதுலயும் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இன்க்ளூட் ஆயிரும். மீதி இருக்கக்கூடியது இதுல வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 15 டாப்பிக்கை நீங்க பார்த்தாலே போதுமானது. எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு டாபிக் எந்த ஒரு சம்முமே நீங்க பார்க்க வேண்டாம். இதை தெளிவா பார்த்துட்டீங்கன்னா போதும். அது என்னென்ன டாபிக் மேம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதையும் நான் சொல்றேன். பட் இதுக்கு முன்னே நாங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். இதை ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேசிக் அடிப்படை. அடிஷன் தெரியணும், சப்ட்ராக்ஷன் தெரியணும், மல்டிப்ளிகேஷன் தெரியணும், டிவிஷன் தெரியணும், போர்ட் மாஸ் ரூல் தெரியணும், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தெரியணும். இது அப்படியே நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனான மிஸ்டேக் பாருங்களேன். இப்போ 10 - 6
+1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? போர்ட் மாஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் பிளஸ் தான் ஃபர்ஸ்ட், மைனஸ் செகண்ட். அப்ப இதுல பிளஸ் இங்க தான் இருக்கு அப்படிங்கறதால 10 மைனஸ் இது 6 + 1 7. இதுக்கான ஆன்சர் 3 அப்படின்னு போடுவீங்க. பட் இது வந்து தவறு. ஓகேவா? ஏன்னா 6 அப்படிங்கிறதே உங்களுக்கு மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ எப்பயுமே போர்ட் மாஸ் ரூல்ல கடைசி ஸ்டெப்பிங் இந்த மாதிரி மைனஸ் அதுக்கப்புறம் பிளஸ் வருது அப்படின்னா அதை அப்படியே சால்வ் பண்ணணும். 10 மைனஸ் 6 + 1, 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 4 கூட 1 கூட்டினீங்கன்னா 5. அப்போ இதுக்கான ஆன்சர் 5 அப்படிங்கிறது தான். நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸையும் கூட்டுவாங்க, 11ன்னு வரும், மைனஸை கழிப்பாங்க, 5ன்னு வரும். இந்த மாதிரி நார்மலாக நிறைய பேர் போடுவாங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ஒரு சில பேருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அப்படியே சால்வ் பண்ணுங்க. 10 மைனஸ் 6 4, 4 + 1 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நார்மலாக நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ அது எல்லாமே தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இது ஃபுல்லாகவே தெளிவாக பார்க்க போறீங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, கான்செப்ட் தெரிஞ்சு தான் படிக்கணும். ஒவ்வொரு சம்முக்குமே ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த சம்முக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்பீட் கால்குலேஷன் வேணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், தென் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். இந்த ரிவிஷன்லேயே நீங்கள் PYQ சம்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய PYQ சம்மை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். தென் 15 டாபிக். என்னென்ன அந்த 15 டாபிக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, கையோட இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன HCF அண்ட் LCM, மீசிமா மீப்போவா. இது பார்த்தீங்க அப்படின்னா இது நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ HCF அண்ட் LCM அப்படின்னா மீசிமா மீப்போவா. தென் பார்த்தீங்க இது வந்து மீசிமா, இது வந்து மீப்போவா எப்படி வேணா வரும். தென் பர்சன்டேஜ் அப்படின்னா சதவீதம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக பர்சன்டேஜ் படிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை படிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. தனி வட்டி படிச்சுட்டு கையோடு கூட்டு வட்டி படிக்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். தென் பர்சன்டேஜை படிச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டெப்த்தாக புரியும். அதுக்கப்புறம் ஏபிஜிபியில் ஃபுல்லாகவே ஃபார்முலா தான். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஏபிஜிபினா கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குக. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா நேரம் மற்றும் வேலை. ஓகேவா? நேரம் மற்றும் வேலை. அடுத்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ், வயது கணக்குகள். தென் லாஜிக்கல் ரீசனிங்னா தர்க்க அறிவு. ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. மேக்ஸிமம் பாருங்க இந்த மூணுமே உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல தான் வரும். ஓகேவா? ஸோ சப் டாபிக் தான் ஏஜ் ப்ராப்ளமும் ப்ராபபிலிட்டியும். இருந்தாலுமே நீங்க தனித்தனியா படிக்க அது நல்லாவே மனசுல பதியும் அப்படிங்கிறதால தான் தனித்தனியா கொடுத்துருக்கேன். தென் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு கூட்டு சராசரி புள்ளியல்னு வரும். தென் மென்சுரேஷன் 2D, மென்சுரேஷன் 3D, அளவியல் 2D, அளவியல் 3D. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 15 டாபிக். பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15மே தெரியுதா? ஓகே. இந்த 15 டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 15 டாப்பிக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், வேற எந்த ஒரு டாப்பிக்கும் எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேணாம். இந்த 15 டாப்பிக்குமே அப்படியே உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில டாபிக் எல்லாமே இன்டைரக்ட் டாபிக். அப்போ சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கிற மேம் இதையெல்லாம் விட்டுற அப்படின்னா அதை விடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 15 டாப்பிக்குமே பார்த்து தான் ஆகணும். எல்லா டாப்பிக்கையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுலையுமே அந்த ஹெட்டிங்கை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு சில எல்லாமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ HCF LCM எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீசிமா மீப்போவா மீப்போக்கா இந்த மாதிரி வேற வார்த்தைகள் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் HCF LCM அப்படிங்கிற இங்கிலீஷில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். தென் அதே மாதிரி தான் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணி இருக்கும். ஸோ இது எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. நீங்கள் 25க்கு 25 அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம்.
தென் இதை வந்து எப்படி படிக்கிறது மேம், அதாவது எங்கே படிக்கிறது அப்படின்னா, இந்த 15 டாப்பிக்குமே நம்மளோட சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம்னா ஒரு பிளேலிஸ்ட், பர்சன்டேஜ்னா ஒரு பிளேலிஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஒரு பிளேலிஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பிளேலிஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பிளேலிஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே 15 டாப்பிக்கும் நான் 15 பிளேலிஸ்ட் வந்து தெளிவாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? நம்மளோட சேனலில் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அந்த டாபிக் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த 15 டாப்பிக்கில் மொத்தமாக 190 மாடல் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் இப்போ டவுட் வரலாம், இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் நடத்திருக்கீங்களா மேம், பிஒய்க்கு நடத்திருக்கீங்களா மேம், இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதை நடத்திருக்கீங்களா அப்படின்னா, நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நடத்திருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் 190 மாடல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 15 டாபிக் 190 மாடல், இதுதான். இதில் ஸ்கூல் புக் இருக்கா, ஆர்எஸ் அகர்வால் இருக்கா, இல்லை வேற ஏதாவது புக் இருக்கா, பிஒய்க்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எல்லாத்தையுமே கலந்து தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அந்த 190 மாடலை தான் கவர் பண்ணணுமே தவிர இதில் ஸ்கூல் புக் இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 190 மாடல் படிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 25க்கு 25 ஈஸியாக எடுக்கலாம். இந்த 190 மாடல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் மேம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக எனக்கு வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு வரும் மேம், நான் வந்து ஓரளவுக்கு பார்த்து படிப்பேன், இல்லை எனக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் மேக்ஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 4 மாதங்கள் ஆகும். இந்த 15 டாப்பிக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னது உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது ஜூலையில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் மேக்ஸ்னால் பயப்படுற ஆள், எனக்கு மேக்ஸ்னால் வராது, அடிஷன் சப்ட்ராக்ஷனே எனக்கு தெரியாது, இனிமேல் தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு 6 மாதங்கள் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 6 மாதம் ஆகும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? டிசம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாமு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு டிசம்பர் தான் எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து 6 மாதத்தை தெளிவாக ஒவ்வொன்றா பொறுமையாக படிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட அடிஷ்னலாக நம்மளோட சேனலில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிஒய்க்யூ சீரீஸ், ரீசனிங் பிஒய்க்யூ சீரீஸ் அப்படின்னு 2 சீரீஸ் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொன்றுலையுமே உங்களுக்கு 100 வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பிளேலிஸ்ட்டில் 100 வீடியோ இருக்கும், இந்த பிளேலிஸ்ட்டில் 100 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வீடியோலுமே 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 5 கொஸ்டின் இருக்கும். அப்போ மேக்ஸ் பிஒய்க்யூவில் 500 கேள்விகள், ரீசனிங் பிஒய்க்யூவில் 500 கேள்விகள், மொத்தமாக 1000 கேள்விகள் பிஒய்க்யூ மட்டுமே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதை படித்தாலே நீங்கள் 20 வாங்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 20 அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1000 கேள்விகள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும், எல்லா பிஒய்க்கும் வந்துடும். ஓகேவா? அடிஷ்னலாக உங்களுக்கு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மட்டும் இல்லை, இது தவிர உங்களுக்கு வந்து வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கூட கொடுக்குறேன். இப்போ சென்ட்ரல் போர்டெலாம் நடத்துது இல்லையா எக்ஸாமு, அந்த மாதிரி எக்ஸாமில் இருக்க கொஸ்டின் கூட நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் பிஒய்க்யூ அப்படிங்கிறது எப்படி வேணால் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக 1000 கேள்விகள், இந்த 1000 கேள்விகள் படிச்சிட்டாலே தாராளமாக 20 எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 5 கேள்விக்கு என்ன பண்ணணும், எல்லாமே கலந்து வரும், மாடல் கம்பைன் ஆகி வரும். அப்போ மாடல் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 25க்கு 25 அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம். பார்க்கறதுக்கு இப்போ ஸ்டார்டிங் பார்க்கும்போது இவ்வளோ படிக்கணுமா அவ்வளோ படிக்கணுமா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படித்து முடிச்சுட்டு போயிடலாம். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தெளிவாக, அதாவது மேக்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் ஃபுல்லாக படித்து அதில் வந்து நோட்ஸ் எடுத்து படித்து அதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 15 டாபிக். ஸோ மேக்ஸ் எனக்கு தெரியாது, வராது, புரியாது, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே இந்த 15 டாப்பிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 15 டாபிக் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 15 ஃபுல்லாக படிச்சிட்டாலே போதும். அது கூட அந்த 1000 கேள்விகள் இருக்குல்லையா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லைஃப்லாம் உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது மறக்கவே மறக்காது. ரிப்பீட்டடாக எழுதி பார்க்க
பார்க்க அந்த ஸ்பீடும் வந்துடும். ஸ்பீடு வந்துச்சு அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்படி போகும்போது 25க்கு 25 அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக தட்டி தூக்கலாம். எனக்கு மேக்ஸே வராது, இப்போ ஆர்ஜினில் நான் வந்து 10-15 மார்க் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் 25க்கு 25 எடுத்துகிட்டு என்கிட்டயே வந்து சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும். என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலுமே ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதை எப்படி எந்த இடத்துல எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பேசிக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. பேசிக் முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வாங்க. ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு PYQ இருக்கு, எல்லாத்தையுமே படிங்க. ஸோ உங்களுக்கான எல்லா வீடியோஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவும் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக யூஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் வந்து அப்படி இப்படி இல்லை ஏதாவது வேலை வருது அப்படி இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே மொத்தமாக 6 மாதம் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் செப்டம்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே வர டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.